ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் S2 கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோம்னா கிராணி 3ல் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். நேற்று தான் நம்ம கிராணி 3ல் கேட் எஸ்கேப் போட்டோம். அது மறக்காமல் பார்த்துருங்க. சரி வாங்க விளாட்லாம். ஆரம்பிட்டாய். இன்றைக்கி வந்து ரெண்டு சச்சின் அப்பப்போ மாறி மாறி பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஜாலியாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம விளாட ஆரம்பிக்கலாம். நேற்று பார்த்தா அதே மெத்தடு. என் ஃப்ரெண்டு நாராயணா பேசுகிறேன். ஹலோ, நான் தான் நாராயணா பேசுகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அது யாரும் ஒழுங்காகவே பார்க்குறது இல்லை, அதனால தான் விட்டுட்டேன். சரி, இப்போ என் ஃப்ரெண்டும் நானும் எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் கேமிங் கொஞ்சம் ஓவராக விளையாடலாம். ஓகே, பார்த்துட்டு இருக்கிற இந்த சொல்லிட்டு இருக்கிற கேப்பில் கிளவி எங்கேயோ கதவை வந்து வெளியே போகிறா. எங்கே போயிட்டுருக்கா அந்த தெரில. புருஷனை பார்க்க போயிட்டுருக்கா. ஃபியூஸ் எடுத்துட்டான். இந்த ஃபியூஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. ட்ரெயின் எஸ்கேப் தான்டா பண்ண போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப்புக்கும் தேவைப்படும். ட்ரெயின் எஸ்கேப்பா தேவைப்படாது தானே? தேவைப்படும். மாடிக்கு போட்டுரு. ஏ லூசு பயலே வந்துட்டா கிளவி. அங்க பாருங்க வரா. ஏ வாடி வாடி கிளவி. ஏ கிளவி, கார் இப்போ சுற்றி நீ கார் என்ன சுற்றினாலும் வந்துடுவாடா கிளவி. விடமாட்டேன் வந்துடுவா. இப்போ ஒரு கிராணி பேசுவா பாருங்க. நான் தான் கிளவி. எங்கடா ஓடுறீங்க? புறம்போக்குங்கடா, இருடா வரேன். நீ புறம்போக்குன்னு சொன்னா விட்டுருவா மாடி கிளவி. வாடி உனக்கு கண்ணை போட்டுன்னு போட்டு தள்ளுறேன். எங்கே போகிறாங்க கூப்பிட்றேன் இரு. சரி போயிட்டோம். இதை புருஷக்காரன் கூப்பிட்றேன்ட்டு திருப்பி வந்துட்டா. என் புருஷங்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணை எடுத்துட்டு வந்துடுவான். அவனே வீட்டில் தாண்டி இருக்கான் கிளவி. லூசனமா பேசிட்டு இருக்காது. வீட்டுக்கு வெளியே வர சொல்லிடுவா. அவனை என்ன அந்த பெரிய புளுத்தி அவன் வர சொல்றியே கிழவனை. மொட்டை கிழவன் சொட்டை கிளவி. என் புருஷனை பத்தி நீ என்ன தப்பா பேசுற? இது என் புருஷன் வந்து பொட்டுன்னு அடிச்சு போடுவான். போன வாட்டி என்னமோ ஜெயிச்சிட்டீங்க, இந்த வாட்டி ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் அடிச்சு கொண்டுருவேன். பாத்துலாண்டி கிளவி பாடி. நீ சரி பார்க்கலாமா? சேலஞ்சு தான். விளாடுற சாதாரண ஆள் இல்லை, நான் இல்லை, என் ஃப்ரெண்டு. பயங்கரமான பிளேயர்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அவன் அடி வாங்கிட்டே இருப்பான். ஆனால் ஓன்ட்ட இல்லை என்கிட்ட. அவ்வளோ பயமா உனக்கு? ஆமா, நீ எல்லாம் ஒரு ஆளு. வெப்பன் கீ கிடச்சிருச்சு. நீ செத்தடி கிளவி. ஐயோ வந்துட்டா கிளவி. நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்ப. உன் புருஷனை ஃபாலோ பண்ற மாதிரி. நான் ஒன்றும் உன் புருஷன் இல்லை. வாடி கிளவி. நான் தெரிச்சு ஓடியாச்சு. இப்போ சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம். வரியா? இப்போ வா. இப்போ எடுத்துட்டு அந்த பார்த்துடலாம். இப்போ வருவான் பாரு. கிளம்ப வந்தானா போரே போடு. உள்ள போய் வெப்பன் கீ எடுத்து ஆஹா கிளவோட புருஷனை தூக்கிட்டு இருக்கிற பாரு. கண்ணை வச்சு போடுறா. எப்படி துடிக்க செத்து போயிட்டா பாரு கிளவி. இப்போ வருவா பாரு மேலே. போடி கிளவி. உன்னையெல்லாம் பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. இப்போ நீ ஆசையாக வளர்த்துற காக்காவை சாவடிக்க போகிறோம். அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமா, உன்னைய மாதிரியா இருக்கும் பார்க்க. நீ திருப்பி வா, பார்த்துக்கலாம். திருப்பி உன்னைய வச்சு போட்டு தள்ளுற மாதிரி. நீ எத்தனை வாட்டி வந்தாலும் திரும்ப என்ன பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்? கிராணி கிட்ட சொல்லுங்க போட்டு தந்துரு. அந்த காசு எடு. காசு என்ன? ஓ காக்கா இஸ் கான். காக்கா பறந்து போச்சு. ஐயோ அப்படி இங்கதான் இருக்கு. கண்ணை வேற கீழே போட்டு விட்டுறாதா கிளவி பாரு. என்ன பேச்சு பேசுறான்ட்டு பக்கத்துல உட்காந்துட்டு. இந்த கிளவி எப்படியா போட்டு தரணும். நீ என்ன வரவே இல்லை கிளவி. என்ன எங்க இருந்து பேசிட்டு இருக்கிற? அங்க இப்போதைக்கு லூசரா பாட்டு பாடிட்டு இருக்கிற கிளவி. சந்தோஷமா பாடிட்டு இருக்கேன். சுட்டுத்தல போறியா? ஆமா. உன்கிட்ட கண்ணு இருக்கு. என் கிளவங்கிட்ட இருக்கு. அதான் எப்பயோ புடிங்கியாச்சு. லூசுத்தனமா பேசிட்டு இருக்காது கிளவி. பாரு, நாங்க டிக்கெட்லாம் எடுத்தாச்சு.
டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. இப்போ போய் கிளம்பி போயிட்டே இருப்போம் போகிற உன்னை அடிச்சு போட்டு. அப்புறம் நீ எப்படி வரேன்னு பார்த்துடலாம். கிளவி மொட்டை கிளவி சொட்டை கிளவி மொட்டை கிழவன். இது எதுக்கோ எடுத்து வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா கண்ணு போச்சுன்னா இது, அது போச்சுன்னா அது, இது போச்சுன்னா அது. எடி 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 தேவைப்படும்டா. ஓகே கீழே போயிட்டு இருக்கோம். கீழே போயிட்டு இந்த கதவை திறடா. என்னமே நீயே கீழே போ. கீழே போயிட்டு சைட்டாக கீழே போயிட்டு டொம்மு டொம்மு போட்டு தள்ளிட வேண்டியதான். போட்டுட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி க்ரோபார் இருக்கு. இப்போ எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீயா சொப்பன சுந்தரியா? உன்னோட மருமக தாண்டி இந்த ஈவில் நின்று அவளையும் நாங்கள் காலி பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் வரோம் பாரு. அட கிளவி, அதுவும் தங்கச்சியா? அது தங்கச்சி இல்லடி, அதுவும் மருமக. நோ நோ நோ, உன் தங்கச்சி இன்னொருத்தி இருக்கா. அவதான் அதுவும் பேத்தி. பைத்தியமா பேசக்கூடாது கிளவி. எல்லாமே மறந்துருச்சு உனக்கு. இதான் ஞாபகம் இருக்கு. ஆமால வண்டியில ஒன்று போட்டோம்ல. ஆஹா டிக்கெட் எடுத்துட்டு போய் இப்போ கொடுக்கணும்டா. எல்லாமே மறந்துட்டேன். டிக்கெட் எடுத்துட்டு போய் அந்த இதுகிட்ட கொடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு போய் இப்போ கொடுத்து இதை போட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு அதான சைக்கிள் சாவின்ற பாருங்க, ட்ரெயின் சாவி எடுத்துட்டு அப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு. எங்கடி கிளவி காணோம்? லோசா எங்கேயோ காணாண்டா கிளவிய. எங்கேயோ இருந்து வாய் பேசிட்டு இருக்குது இந்த கிளவிய. கிளவி இப்போ வந்தானா பார்த்துக்கோ. அப்படியா? எங்க இருந்து பாக்குற? ஐயோ இதெல்லாம் ஒரு காமெடி. சிரிச்சுங்கடா. இதுதான் சவுண்டு போடுவோம். டிக்கெட் வாங்கிருச்சு. டிக்கெட் வாங்கி இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுரும். எல்லாமே ஆன் பண்ணியாச்சு. லஜக் போச்சக் அப்படின்னு ஆன் பண்ணிட்டு இப்போ உள்ளே போயிட்டு உண்டிகோல் எடுத்து கிளவி ஸ்ட்ரைட்டாக வருவா. வாயிலே போட்டு ஓடி கிளவி அப்படின்ட்டுருவேன். இன்னைக்கு கிளவி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற பைத்தியக்காரனா? அது நீ தாண்டி கிளவி. மண்டையில் அடிச்சிருச்சு. மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போய் பைத்தியக்காரி மாதிரி இருக்கிற. யார் பைத்தியக்காரன்? நீ பைத்தியக்காரன், உங்க அப்பா பைத்தியக்காரன், அந்த பைத்தியக்காரன். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. கிளவி வந்தோடனே போட்டு செத்து போயிட்டான். நான் தான் அவன் புருஷன். ஐ கேன் see you. அடுத்து வரா மாதிரி கிளவ ஓஹோ அப்படின்னு போட்டு செத்து போயிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஜோடியே கீழே வந்து கிடக்குறீங்க. கிளவி இங்க திரும்பி. திரும்பி வெக்கப்படாத. என்ன நீ கிளவி? சொட்ட திரும்படி. எந்திரிச்சு போயிடுறாடே. கிளவி திரும்ப மாட்டேங்கிறா கிளவி. எந்திரிச்சு போ 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 போ. அப்படியே போ 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 போ. அப்படியே போய் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த இதுக்கிட்ட என்ன இருந்துச்சு? இது எதுக்குடா தேவை? இதுக்கு தேவையே இல்லைடா. கேட்டுக்கு தான்டா தேவை. ட்ரெயினுக்கு தேவையா? சொல்லவே இல்லை. அப்புறம் மறக்காம லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிட்டு போயிருங்க. இல்லைனா பார்த்துக்கோங்க கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. சரிங்களா? நைட்டு தூங்கும் போது ஆயிடா தம்பி அப்படின்ட்டுருவா. அதனால் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இப்போ கிளம்பி பேசுவா பாருங்க. ஏ உன்னை தான் தேடிட்டு இருக்கோம் கிளவி. பாருங்க கிளவியா பேசுது. நீங்க மறக்காம பண்ணிடுங்க. இல்லைன்னா கிளவி உங்க வீட்டுக்கு வந்துருவா. இந்த மூஞ்சியெல்லாம் எவன் பார்த்துட்டு இருக்கிறது? பேசாம பண்ணிடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஷேரும் மறக்காம பண்ணிடுங்க. அப்போதான் நல்லது.
இந்த கிளவி இன்ன வரைக்கும் காணோம். சரியில்லையே. ஆஹா, இங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காளோ. இதான் வரண்டான்ட்டு சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துலாண்டி கிளவி என்னதான் பண்ண போறேன்ட்டு. ஏற்கனவே ஒன்றுலையும் வெளுத்து கட்டியாச்சு. ஒன்றுலையும் இந்த கட்டை எடுத்துகிட்டு இப்போ போய் உன்னை இந்த சிலிண்டரினா வேற இவ்வளோ தாண்டா கொல்லணும் ஃபஸ்ட்டு. சும்மா வந்து ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த போன வீடியோலேயே வந்து சும்மா ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தா. இப்போ எடுத்துகிட்டு போய் டெடி பேர் எடுத்து அவளை பேத்தியை கொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி வைக்க போகிறோம். நானும் கிரானி 2க்கு வருவேன். அடுத்தது அதை மிஸ் பண்ணாம பாத்துருங்க, இல்லாட்டினா பிச்சு போடுவேன். அட சிலிண்டரிலாம் வரமாட்டா. என்னது இது? தேங்காய் கிடைக்குது. தேங்காய் எடுத்துகிட்டு போய் ஒரு போடு வெட்டுனா உள்ள தோற என்ன கிடைக்கும்? ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க இந்த கிளவி ஒன்றுமே வைக்க மாட்டீரா? எல்லா வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் ஏதா வைடின்ட்டு. யாரவன் கிழவன் போறான் பாரு. அப்படின்ட்டு. அப்போ இன்னும் ஹாஹான்னு இவன் வந்துட்டா. அடுத்து அஞ்சிப்போம். இந்த பேத்தி ரொம்ப ஆடுறாடா. நம்ம அந்த பொம்மையை எடுத்து அவளை தான் பண்ணணும். என்னது சேஃப்கி கிடச்சிச்சு. இந்த கிளம்பு வேற பாத்ரூம் கிட்ட தான் பாத்ரூமில் தான் இருக்குது அந்த சேஃப்கி ஓப்பன் பண்ணுற அந்த கதவு. அம்மா கிளவி பாடி கிளவி சும்மா மெதுவாக நடந்துட்டு கல்ல கூட பொறுக்கிட்டு போக வேண்டி மெதுவா. என்ன அங்கேயே நிற்கிற? வாடி. ட்ராப் வச்சு என்ன இருக்கிறது? உங்களை மாட்ட வச்சு படனில கொடுத்து போடுவேன். பார்த்தனா நீ கிளவி. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது கிழவனோட பாத்ரூமுக்கு போய் திறந்து அப்புறம் அப்படியே கிழவனையும் தூக்கி போட்டு மிதிச்சு அப்படியே வர வேண்டிதான். இங்கே இருக்கான் கிழவன் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கிழவன் இல்லை. நல்லது. இல்லைனா நான் கண்ணாடியில் எப்படி இருக்கேன் டெடி அவங்களுக்கு கொண்டுட்டு தான் எடுக்கணும். டேடி எடுத்துட்டு வந்து உன்னைய போட்டு தள்ளுறோம். ஃபஸ்ட்டு கிளம்ப மாடியில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம் சிலிண்டரி. நான் அவனை இப்போ சாவடிக்கு போகிறோம் பாரு. நாங்கள் இதோ டெடி பேர் எடுத்தாச்சு. ஓவர் ஆடுற சிலிண்டரினாவே இப்போ கொல்ல போகிறோம். ஐயா நீ என்ன கெஞ்சிலாலும் பரவாயில்ல, நாங்கள் உனக்கு கொல்லாம விட மாட்டோம். ஆடுற ஆட்டம் இரு. பொம்மையை தூக்கி உள்ள போட்டு உனக்கு பொக்கவாய பார்க்குறேன். மியூசிக்லாம் போட்டு வாய பொழந்துட்டு இருக்கேன். இப்ப பேசு என்ன பார்க்குறேன்? சிலிண்டரா செத்து போயிட்டா. ட்ரெயின் பேட்லாக்கி விட்டு போயிட்டா. அதுக்கு அந்த பானை வேணுமே. இந்த பானையெல்லாம் தண்ணி நிரப்பி போய் வைக்கணும். ஸோ எத்தனை வேலையாக்குறோம். ட்ரெயினோட ஒன்றுமே கிடைக்கல நம்மளுக்கு. ட்ரெயின் கீயும் அந்த இதுவும். ஆமாப்பா ஒன்றுமே கிடைக்கல. இப்போதான் ஒரிஜினலாக என் ஃப்ரெண்டு நாராயணன் வந்திருக்கான். இவ்வளோ நேரம் கிளவன் பேத்தி 3 பேரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பார்த்தா இவனும் மாறிடுவான். இப்போ நம்ம சச்சின் பேச போகிறோம். ஐயோ கிளவி அடே கிளவி வேடையாங்கிட்டு நீ ஸ்லோ மோஷன் கேள். பாட்டி வயசாயிட்டு எதுக்கு இந்த ட்ராப்பெல்லாம் போட்டுக்கிட்டு? இவ்வளோ வயசாயிட்டு எதுக்கு இந்த ட்ராப்பெல்லாம் போட்டு விளாண்டுருக்க? உனக்குலாம் தேவைதானா சொல்லு. பைத்தியக்காரனா கிளவி. இப்போ வந்தேன்னு வையி உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஆத்துலாம் கிளவி. இப்போ ஜெயிச்சிருவோம் பாரு. ட்ரெயின் கீ அந்த இது மட்டும் கிடச்சிச்சின்னு வையே அப்புறம் அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு சச்சின் பேசலான் இருக்கிறார். ஆனால் பேச மாட்டேங்கிறார். பைத்தியக்காரன் பேசுறா. ஆனால் பேசுறா விளாண்டுருக்கிற நீ தான்டா. ஹாய் மக்களே, என் பேர் சச்சின் பேசுகிறேன். ஆஹா கிளவி
போடி கிளவி உன்னை எத்தனை வாட்டி அடிக்கிறது அடிச்சு போர் அடிச்சு போச்சு என்ன கிளவி நீ உன் புருஷன் எங்க உன்னை தேடி வருவான்ல ஆஹா என் பொண்டாட்டி கொண்டுட்டி ஆஹா அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் அதை அவன் சொல்லிடுவான் ஆஹான்ட்டு எங்க அவன் வேரி சி யுவர் புஷ்அப்ஸ் இப்படி கிளவி இல்லை புஷ்அப்ஸ் இல்லை எப்படி பப்பரப்பேன்னு பறந்து படுத்து கிடக்குறாரு ஹாலில் நடு வீட்டில் மூணாவது கல்லை எடுத்து தின்னு பார்த்தா கிளவு ஐயோ வந்துட்டோம் ஓட கிளவா முட்டி போட்டு விழுந்து கிடப்பான் மணியின் ஒலியே அங்கே அடிக்கணும்டா ஒரு வாட்டி அவனை அங்கே அடிச்சா ஐயோ போத்தே அப்படின்னு செத்து போயிடுவான் கிளவே ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அது ஒன்று அப்புறம் ரெண்டு இலை ஒழிச்சா இப்போ போய் அள்ளிட்டு அதில் தண்ணி நிரப்பிட்டு கீழே போய் வச்சுட்டு அதை திறந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ இத்தனை வேலையை பண்ண வச்சிட்டான் அந்த கிளவி அவன் மட்டும் கையில் கிடச்சா கீழே வந்து கிடக்கு சரி இதை ரெண்டுத்தையும் தூக்கி கீழே போட்டுரு இப்படி இங்கே உட்காந்து கீழே போடு டே லூசு பாய மாதிரி விளாண்டுருக்கடா உனக்கு விளாடவே தெரிலடா இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இதுவே விளாட தெரில இன்னொரு பானை அங்கே விட்டு வந்துட்டேன் எவன் போய் எடுப்பான் கிளவி வந்து எடுப்பான் கிளவி பேர் ட்ராப் போட்டு போயிருக்கா டேய் கிளவி ஏற்கனவே செத்துரு கூட உனக்கு வாய் பேசுடா வாய் உனக்கு இன்னொரு வாட்டி அடிக்கணும் கிளவி இரு எல்லாமே கடைச்சிட்டு போகும்போது உன்னை ஒரு வாட்டி போட்டுக்கால் தான் போகணும் ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் பார்த்துக்கோ சல்லுன்னு வீட்டுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன்லாம் கட்டி வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் அந்த தண்ணியெலாம் விட்டு வச்சுருக்கிறேன் அதில் பார்த்தா முதலையெல்லாம் இருக்குது இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவைதானா கிளவி எவனா வந்து கடத்திட்டு போயிடுவானா நீ இருக்கிற அழகுக்கு கிளவி ஆமாம் உன்னோடதுல நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு சொத்த பல்ல விளக்கடி ஃபஸ்ட்டு அதுக்குள்ள அழகுன்னு பேசிடுவான் அப்பயும் பல்லு ஃபுல்லாக கரை படிஞ்சு லூசுத்தனமாக இருக்கு போய் ஃபஸ்ட்டு பல்ல பார்த்து அதுக்கப்புறம் பேசிடு அப்புறம் மண்டையில் சொட்டை உழுது கிடக்கே அதை என்ன பண்ணுவேன் ஆமாம் ஏற்கனவே பழப்பலான்னு தெரியுது நீ வெயிலில் போனாலே ட்ரெயின் கீ கிடச்சிருச்சுங்க சூப்பரு ஆமாம் ட்ரெயின் கீ கிடச்சி என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு அது வேணுமே அது என்ன ஆக்சிலேட்டர் மாதிரி ஒன்று இருக்குமே அது ஒன்று தான் இப்போ வேணும் அது மட்டும் இப்போ கிடச்சிருச்சுன்னு வைங்க போட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம் கிளம்பனுக்கு பாய் சொல்லிட்டு இதாங்க நம்ம கிராணி வீடியோ கடைசி அதுக்கப்புறம் நம்ம கிராணி வீடியோ போட மாட்டோம் கிராணி 3யோட கடைசி பார்ட் இதுக்கப்புறம் போட மாட்டோம் அப்புறம் எப்போயா வேணும்னா நீங்களே சொல்லுங்கள் கிராணி 2 போடுவோம் ஐயோ இன்னும் புருஷன் பொண்ணு ஒன்று வந்து அடிச்சிட்டிங்க அடி கிளவி புருஷனை கூட்டிட்டு வந்துட்டேன் இந்த 2 பேரும் ஒன்றா வந்து அடிச்சிட்டிங்க அடி பாவிகளா கண்ணு எடுத்துட்டானா எப்படா கண்ணை வர விட்டுன்ட்டியா அடே மாடியில் புருஷன் என்னடா பண்ணி வச்சிருக்கேன் போச்சு கிளம்பிக்கிட்ட கண்ணு கிடச்சா ஓவர் ஆடுவானே இவன் வேற ஐயோ கண்ணு போச்சா செத்தா முன்னாலே அது போயிருவேன் ஆமாம் இங்கே தான் அடித்தாங்க புருஷனை பொண்டாட்டி ஒன்று சேர்ந்து கிளவி புருஷனை கூட்டிகிட்டு வந்துட்டான் இன்னும் ஒரு வேலையே இல்லைடா இப்போ போய் 2 பேரும் ஜோலியாக சுற்றுறது இப்போ பாரு சுற்றிட்டு இருப்பாங்க பாரு எங்கேயோ வெற்றிகரமாக நம்ம ஒரு டே 2 தான் அடி வாங்கி ஒரே ஒரு வாட்டி தான் அடி வாங்கியிருக்கோம் இது கூட அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இதோ ஒரு இதில் அடி வாங்கிட்டோம் மேலேருந்து இப்போ தான் கீழே வந்துருக்கு அதை கூட பார்க்காம உட்காந்துருக்கான் ஓ இல்லையா இப்போ மேலே போய் அதை திறக்கணும் சிலிண்டர் நான் ரூமில் மெதுவாக போயிட்டு இருந்து அப்படியே உள்ளே போயிட்டு நீ ஃபஸ்ட்டு ஐயோ இதில் இது கிடைக்குது என்ன கிளவி எங்க வச்சிருக்கிற அது ஒண்ணுதான் இப்ப வேணும் சீக்கிரட்டா ஐயோ கிளவி வந்துட்டா பாரு என்ன கிளவி அதுக்குலாம் வந்துட்டேன்
நீ கிளம்ப எங்க இருந்தோ பேசுறான். எங்கடா இருக்க கிளவா? அப்படியா நினைச்சேன். 2 பேரும் ஒன்னாவே சுத்துறது இளம் ஜோடிகள் மாதிரி. சுத்துங்க சுத்துங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது. எத்தனை வாட்டி பாப்ப? என்ன சச்சின்னு பேர் வச்சுட்டு ஒழுங்கா விளாட மாட்டீர. காருக்குள்ள பாரு, காருக்குள்ள தான் இருக்கான்ட்டு. எல்லாத்தையும் வீட்டையே ஃபுல்லா ஆராய்ஞ்சு பார்த்துடணும். ஃபியூஸை போட்டு என்ன பண்றது? கல்லு இன்னும் அது ஒன்று தாங்க வேணும். ஒன்று கிடச்சிருச்சுன்னா பார்த்துங்க, தெரிச்சு ஓடிடலாம் இந்த வீட்டில இருந்து. இந்த வீட்டில் இதுக்கு மேலே எவன் இருப்பான்? எல்லா டிராவையும் திறந்து போடுறா. இதுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதில் என்ன இருக்குன்னு பாடுறா. ஒன்றுமே இல்லையா? இங்கே இங்கே ஒன்றுமே இருக்காதுடா. இங்கெல்லாம் இருக்காதுடா. அது அதை திறந்து பாரு. அதை மேலே போ அங்கே அந்த ரூம். டே யூ மேன், அந்த ரூம் போ மேன். வாட் ஆர் யூ டூயிங்? கட்டையை எரிஞ்சு வச்சு பண்ணி பார்க்கலாம். இல்ல காக்கா சுட்டாச்சு. இது கிழவன் சிகரெட் அடிக்கிற, பீடி குடிக்கிற, இது தீப்பெட்டி இங்கேயும் கிளவி தெரியாம ஒழிச்சு வச்சிருவான். கிளவி தெரிஞ்சு அவன் அடி வாங்குவான். சீக்கிரட்லாம் சொல்லாதறாங்க, பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. அப்படிதான்டா சொல்லுவேன். இப்போ ஒரு கிளவி உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருப்பா பாரு. எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். என் புருஷனை காணோம், அவனை பார்த்து அடிக்கணும். இப்போ கிளவி பேச போறா பாருங்க. வீடியா குடிக்கிற வீடி அப்படின்னு கிளவி. அங்க பாடுறா. என்ன என்னடா நீ? டே அங்க பாடுற காக்காட்ட ஒண்ணுமே அங்க பாக்குறது இல்லை. எடுத்தாச்சா? ஐயோ இன்னும் கிடைக்க மாட்டேது. சரியில்லையே. டே அந்த செட்டுக்குள்ள பாத்தியாடா? செட்டுக்குள்ள அந்த கதவை திறந்து பார்க்கவே இல்லை இவன். செட்டுக்கு திறக்கவே இல்லைல்ல ஃபஸ்ட்டு. செட்டுக்கு எங்கே எல்லாம் எங்கே வச்சு அப்போ திறந்தாச்சு. ஏன்டா இப்படி கீழே போற? அட பாவி, இப்படி போறானே. கிளவி முன்னாடி வந்து என்ன சொல்லுவானா? அட கிளவா சுட்டு தள்ளிட்டியாடா. அட அறிவு கெட்டவனே. இதுக்குதான் இப்படி வெளியே போகாத. என்ன ஏதோ பெரிய இவனாட்ட கிளவையும் பார்த்து பயப்படாத மாதிரி. கிளவி பார்த்து பயப்படாம இருக்கலாம். இந்த கிழவன் கையில கண் இருக்கே, அதை கொஞ்சம் யோசிச்சு போகணும். ஒரு கிழவன் பாரு சுட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு. இப்படி தாண்டா சாவிங்க. கிழவனுக்கு பேசவே தெரியல, பேசிட்டு இருக்கிறான். ஓட்ட போலன்னா இருப்பான். கிடைச்சிருச்சு. ஆஹா கிடைச்சிருச்சு. கீழே போ. இப்ப கீழே போய் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி அது வரைக்கும் கிளம்பி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டை சாத்திட்டு போயிடணும். இப்போ ஒரே மாட்டு பச்சக். ட்ரெயின் கீ போடுறேன். ட்ரெயின் கீ வீசிட்டு போயிட்டான். அந்த பக்கம்டா லூசு. ஒண்ணுமே தரல இவனை. இப்போ கிளம்பி கூப்பிட்டு 2 பேத்தையுமே கூப்பிட்டுட்டு தான் போகணும். கூப்பிட்டு ட்ரெயினில் உட்கார வச்சு போயிடலாமா? எதோ கீழே தள்ளி விடு. சவுண்டு போடாத. இதெல்லாம் நம்ம ஆள் ஆயிடுச்சுரா. டிக்கெட்டை போட்டு பாரு, சவுண்டு போடுதான் பாரு. அப்புறம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்களா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வந்துட்டாலே ஐயோ கிளம்பிடுறா கைப்புள்ள. ஆனா லூசு புள்ள. டே வேணாண்டா, வந்துட்டான்டா அவன், திறந்துருவான்டா. வண்டி எடுத்தாச்சு. இப்ப டாட்டா பை பை. டாட்டா பை பை. அப்படியே பாட்டு போக வேண்டிதான். ஒரே இடி டமோல் உடச்சாச்சுரா. நம்ம கிளம்பியாச்சு. வெற்றிகரமா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணியாச்சு. கிளம்பி பாரு. பாத்துக்கிறேன்டா. ஓ அடுத்த மேட்ச் வந்தாதானடி கிளவி. 3 பேர் நிக்கிறீங்க.
ஓ த எண்டு. சரி பாய் பாய். வெற்றிகரமாக நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணியாச்சு என் ஃப்ரெண்டை வச்சு. அப்புறம் அடுத்து கிராண்டி 2 வீடியோ போடுறோம், அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. சரி ஓகே பாய். இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் S2 கேமிங் டீம்.